அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களில் செவ்வாய் செவ்வாய் யாருக்கெல்லாம் ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செவ்வாய் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, எங்கெங்கே இருந்தால் அவங்களுக்கு அது தோஷமாக மாறும் அப்படிங்கிறத நாம் செவ்வாயோட ஒட்டுமொத்த பலன்களையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். செவ்வாய் பொதுவாகவே ஆளுமைத்தன்மை மிக்க கிரகம், அதிகாரமிக்க கிரகம், அதே சமயத்தில் ரொம்ப வேகமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பொதுவாகவே 1, 4, 7, 8, 12 அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தால் அதை திருமணத்துக்கு தோஷம்னு சொல்கிறோம். நிச்சயமாக அதுக்கான விஷயங்களும் அது செயல்படுத்துது. அதே சமயத்தில் சூரியனுடன் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சேர்ந்துட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை உண்டு, ஆளுமைத்தன்மை உண்டு, புகழான சொத்து அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, நல்ல வீடு, மண், மனை, வாகனம், நல்ல லக்ஸூரியஸ்டான காரு, ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் கொடுப்பார். அதே சமயத்தில் செவ்வாயுடன் பாவ கிரகங்கள் சேரும்பொழுது அது தோஷமாக மாறிடுது. பொதுவாகவே செவ்வாயில் சனி சேரும்பொழுது நிறைய பஞ்சாயத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி விபத்து கண்டங்களை சந்திக்கக்கூடியது. அதே சமயத்தில் பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சனி தான் காரணம். அதே போல் விபத்தில் பிளேட்டு வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தில் அந்த செவ்வாய் சனி இருந்ததுனால அந்த பிளேட் வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில் உள்ளவங்களுக்கு தான். அதே சமயத்தில் செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இது பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் பெரிய பஞ்சாயத்தை சந்திக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது தான். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இவங்க யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க, ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அதே சமயத்தில் அடிக்கடி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, அதே போல் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயோட ராகு, இந்த செவ்வாயோட கேது தான். அவங்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி செவ்வாய் சூரியன் ஆளுமை மிக்க கிரகம், அதே சமயத்தில் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை கொடுக்குதோ, அதே பெண்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாயோட சூரியன் சேரும்போது கடுமையான மாங்கல்ய தோஷத்தையும் கொடுக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அது மற்ற விதிவிலக்குகளின்படி இருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு பாதிப்புகளை கொடுக்குது. செவ்வாயோட ஒருத்தவங்களுக்கு சந்திரன் சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அவங்க ஒரு சொத்தை இழந்ததுக்கப்புறம் இன்னொரு சொத்தை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு. செவ்வாயோட ஒரு புதன் அந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கையெழுத்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும், விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கும், உடம்பை ரொம்ப ஃபிசிக்காக வச்சுக்கக்கூடிய அமைப்பு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோட புதன் சேரக்கூடியவங்க தான். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் கூர்மையான அறிவை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் தான் கூர்மை, புதன்னா அறிவு கூர்மை செவ்வாய் புதன் சேர்க்கைக்கு உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் புதன் பெண்களுக்கு சேர்ந்துருந்தால் இருதார யோகத்தையும் கொடுத்துடும். ஏன்னா புதன்னா 2, செவ்வாய்ங்கிறது கணவர். அப்போ இருதார யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் புதனுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த செவ்வாய் மங்களக்காரகன் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே சமயத்தில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் கொடுக்கறது இந்த செவ்வாய் தான். செவ்வாயோட ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் மின்சாரத்தால் பாதிப்புகளை கொடுக்கும். செவ்வாயோட சந்திரன் இருக்கவங்கள பாருங்கள் விபத்து, நீர் கண்டங்கள் இவங்களுக்கு உண்டு. தண்ணியில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அந்த அமைப்பு இருக்கும். அதே போல் சுவிட்சு போடும்போது கையில் ஷாக் அடிக்கிறது. ஏன்னா சந்திரனா தண்ணி, செவ்வானா மின்சாரம். சுவிட்சு போடும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ஷாக் அடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடன் சேரும்போது மிகப்பெரிய ராஜ யோகத்தையும், குருவோடு சேரும்பொழுது நல்ல ராஜயோகத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனோட செவ்வாய் சேரும்போது அதை சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம், குருவுடன் சேரும்போது அது குருமங்கல யோகம்னு சொல்கிறோம். அப்போ நிறைய வகை யோகங்களை இந்த செவ்வாய் கொடுத்தாலும் அதே சமயத்தில் பாவ கிரகங்களோடு சேரும்பொழுது இந்த செவ்வாய் முழு தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரங்களும் இருக்குது. பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி அப்படின்னாலே சுப்பிரமணியர் வழிபாடு, வேல் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் வேல்மாறல் இவங்க பாராயணம் பண்ணும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. செவ்வாயோட ராகு சேரும்போது பல்லில் இவங்க கிளிப்பு போடுறது, பல் அறுவை சிகிச்சை பண்ணுறது, ஜிக்ஸாக்காக முன்ன பின்ன பல் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோட ராகு தான். அப்போ இவங்க மாரியம்மன் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு ஆளுமைத்தன்மையும் யோகத்தையும் வெற்றியும் பரிபூர்ணமாக கொடுக்கும். அதே போல் செவ்வாயோட கேது அப்படிங்கும்போது இவங்களுக்கு பல்லில் குழி உழுறது, அந்த மாதிரி அமைப்பு, சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுறது, சந்துக்கு இடையில சொத்துக்கள் அமையிறது, அதே சமயத்தில் ஊர் விட்டு ஊர் போய் சொத்து வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் இந்த செவ்வாயோட கேது சேரக்கூடியவங்களுக்கு அமைப்பு உண்டு. இந்த செவ்வாயோட கேது சேர்றவங்களுக்கு
முருகப்பெருமான் வழிபாடு, பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாடு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். தம்பி இப்படி இருக்கலாமா? இது கரெக்டாக இருக்கா? இப்படி தானே இருக்கணும். செவ்வாய் பொதுவாகவே இரத்தக்காரகன்னு சொல்கிறோம். உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். அதே சமயத்தில் புருவங்களை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான். அதே சமயத்தில் உடம்புல ஸ்ட்ராங்கான பகுதி இதெல்லாமே செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பூமி மனை வாகனம் யோகம் சௌக்கியம் எல்லாமே உண்டு. அதே சமயத்தில் சொத்துக்கள் அமையறதுக்கும் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர தன்மை ஏற்படுத்துறதுக்கும் இந்த செவ்வாய் மிகப்பெரிய அளவில் அதிகாரம் உண்டு. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா அவங்க எப்போவுமே புகழுடையவர். அதே சமயத்தில் அவர் ஆளுமை மிக்கவர், அதிகாரம் மிக்கவர். பயங்கர கோபக்காரங்களும் செவ்வாய் தான். அதே சமயத்தில் இது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ வீடும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக வீட்டுக்கும் அதிபதி இந்த செவ்வாய் தான். அப்போ ஒரு இடத்துல அவமானப்பட்டதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் தான். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் புதன் காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் விளையாட்டை குறிக்கக்கூடியது. அப்போ செவ்வாய் புதன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் அவங்க உடம்பை ரொம்ப அருமையாக வச்சுப்பாங்க, ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, உடம்பை ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக பார்த்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் உண்டு. செவ்வாய் புதன் காம்பினேஷனில் 2 சொத்துக்கள், ஒரு சொத்து விரயமானதுக்கப்புறம் இன்னொரு சொத்து வாங்கிறது, இவங்க வாங்கக்கூடிய சொத்தை டபுள் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது, கூட்டு பட்டாவில் அமைகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் புதனோட காம்பினேஷனில் தான் இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடனும் சந்திரனோடு சேரும்பொழுது அதை குருமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே செவ்வாய் சனியோடு சேரும்போது அது முழு பாவராகும். செவ்வாயோட ராகு சேரும்போது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுத்துருது. பொதுவாகவே செவ்வாய் சூரியனுடன் சேரும்பொழுது மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையும், குருவுடன் சேரும்பொழுது மிகப்பெரிய ராஜ பதவிகளுக்கும், அதே போல் செவ்வாய் புதனுடன் சேரும்பொழுது நல்ல புகழ்மிக்க சொத்துக்கள் அமையறதுக்கும் மிகப்பெரிய யோகமாக அமையிறது இந்த செவ்வாய். நன்றி, வணக்கம்.